அம்மா தாயே தானம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ₹1 ₹2 சம்பாதிக்கிற ஒரு பிச்சைக்காரன் ஆகட்டும், இல்லை லட்ச கோடியில் சம்பாதிக்கிற பணக்காரனாகட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த உலகம் சமமானது அப்படிங்கிற இந்த 3 செகண்ட் கருத்து உங்களுக்கு உள்ள ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போயிட்டு ஒரு 3 மணி நேரம் இந்த படத்தை பார்க்கலாம். ரிமைனிங் நம்ம கொடுக்க போகிற குபேராவோட ஒரு ஒப்பீனியனை பற்றி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த குபேரா மூவி பார்த்துட்டு 2 செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம இந்த பப்ளிக் வியூஸில் பார்க்குறோம். ஒரு செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ் போட்டு ஜவு மாதிரி இழுத்துட்டானுங்க, இந்த படம் உட்கார முடியல, என்னடா சொல்ல வரீங்க, ரொம்ப இன்ஜெக்ஷன் போட்டானுங்க, கருத்தூசி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு படத்தில் வர டைலாக்ஸ்லாம் சேர்த்து கோடி கணக்கில் பட்ஜெட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இது ஒரு மூவி கிரிட்டிக்காக ஒரு ரெவ்யூவாவோ இல்லை ஒரு ட்ராக்கராக இவ்வளோ ஒரு கலெக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆஸ்பெக்ட்ஸும் இருக்க போகிறதில்ல. இல்லை ஜஸ்ட் குபேரா மூவி எனக்கு என்ன தாக்கத்தை கொடுத்துச்சு, என்ன சொல்ல வந்தாங்க, அதில் எதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, சில விஷயங்கள் எது முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு குபேரா பிரேக் டவுன் வீடியோ தான். நீ சாவு, ஏன் சாவு, நான் சாவுறேன். சாகவானா மேடம், பழச்சு என்ன பண்றது, வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் குபேரா ஒரு ப்ராப்பர் தெலுங்கு மூவி விச் இஸ் பைலிங்குவலி டைரக்டடு. சேகர் கமுலா அப்படிங்கிற டேரக்டர்னால அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மீட்டர் இருக்கு. ஆக்சுவலி தெலுங்குல நிறைய ஒரு ஹைப் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ், நாகார்ஜுனா அவர்களும் தனுஷ் அவர்களும் இந்த படத்துல பண்ணும்போதே ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படம் அப்படின்னு தான் எல்லாருமே போய் உட்கார்ந்தோம். அண்ட் ட்ரெய்லரில் என்ன தான் லோக்கியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தனுஷ் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறவங்க ஒரு கோடீஸ்வரனா மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஏதோ நல்லது பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே இந்த படம் சொல்லவே இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டிங் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம படம் பார்க்குறோம், அந்த என்ஜாய் பண்ணுறோம், அந்த சீனில் கனெக்ட் ஆகிறோம், வெளில எழுந்து வந்துடுறோம். பட் அந்த படத்தை ஒன்றுமே இல்லாத போது ஒரு ரைட்டிங்கில் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்களே, இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த ஆர்க்கு இந்த மாதிரி நிற்கணும், இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி டைலாக்ஸ் பேசணும், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் சேகர் கமுலா ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஹானஸ்டாக பண்ணியிருக்காரு. எந்த விதத்துலையும் ஒரு எக்ஸாஜரேட்டடாக படம் தானே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் ஆஃப் தேவாங்கிறது இதில் கொஞ்சம் இந்த ரிவ்யூவில் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரிவ்யூ கனெக்ட் ஆகும், இல்லைனா நீங்கள் படம் பார்த்துட்டு கூட பார்க்கலாம் இந்த ரிவ்யூவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் தேவா தனுஷோட கேரக்டர். இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே எப்படி இருக்குன்னா ஒரு திருப்பதி அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனோட கேரக்டர். நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. திருப்பதி பெருமாள் வெங்கடேஸ்வரர் பூமாதேவியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சீன்ஸில் இருக்கும்போது அவர் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அந்த மாதிரி ஒரு கிராண்டஸ்ட் வெட்டிங் பண்ணணுங்கிற நேரத்தில் ஒரு கடன் வாங்குறாரு குபேரன் கிட்ட. அந்த குபேரன் கிட்ட வாங்கின வட்டியை இன்னும் இந்த கலியுகம் வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம போடுற தட்டில் போகிற காசை இன்னும் குபேரனுக்கு ஒரு வட்டியை கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி எழுதப்பட்ட ஒரு ஒன்லைனர் தான் குபேரா. அது ஓப்பனிங் ஷாட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருப்பதி அடிவாரத்தில் தனுஷ் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. அங்கேருந்து ஒரு ஒயிட் ஷாட் அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷனில் போகும். அண்ட் ஃபர்ஸ்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த பிச்சைக்காரனுக்கு ரைட் கை வராது, லெஃப்ட் கை மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரேமும் ஆல்மோஸ்ட் ஒரு 140 மினிட்ஸ் வந்திருப்பார் தனுஷ். 140 மினிட்ஸ்ல ஒரு ஃப்ரேம்ல கூட அந்த மனுஷன் எங்கேயாவது நம்ம மாரியில பார்த்த தனுஷ், வடச்சென்னையில பார்த்த தனுஷ் எங்கேயாவது வந்துட்டு போயிடுவார், அந்த சாயல் வரும்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே, நடிகனா இருந்தா கூட எங்கேயாவது ஒரு பிழை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த 50 படம் தனுஷ் படத்துல எந்த ஒரு படத்தோட சாயலும் இல்லாம கம்ப்ளீட்டா தேவாவா உருமாறி ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஆர்க் எப்படின்னா ஒரு பிச்சைக்காரன், நாளைக்கு வாழ்க்கை நிச்சயம் இல்லை, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. பட் அவன் என்ன இன்சிஸ்ட் பண்ணுவானா, நம்ம வாழறது பிழைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணுவான். அண்ட் இந்த ஆர்க் எப்படின்னா ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாகிற ஹீரோயின் ஆகட்டும், என்னோட குடும்பத்தோட நான் வாழ முடியாது, ஜெயிலில் இருக்க போறேன், நான் செத்தே போயிடலான்னு யோசிக்கிற நாகார்ஜுனா கேரக்டர் ஆகட்டும், இல்லைனா ஒருவேளை இந்த ஸ்கேம் வெளியே வந்துச்சுன்னா என்னை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற நீரஜோட கேரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி கோடியா காசு இல்லைன்னா கொஞ்சம் செட்டில்டா அடுத்த வேளை சாப்பாடு ரெடியா இருக்கிற மக்கள் கூட நம்ம செத்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் இந்த தேவா கேரக்டர் சொல்ற ஒரே விஷயம்,
நம்ம ஏங்க சாகணும், நம்ம வாழ்வோங்க அப்படின்ட்டு. இதே தேவா மேலே 10,000 கோடி வந்து திணிக்கும் போது நம்ம பேசாமல் செத்துடலாம், நான் செத்துடுறேன் நீங்கள் வாழுங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத அழகான ஒரு ரைட்டிங்கில் எழுதியிருப்பாரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யானை மாதிரி அவனுக்கு மெமரி பவர், அவன் எங்கே போனாலும் அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு படத்தில் லாஜிக்கல் கொஸ்டின் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக எழுதின ஒரு ரைட்டிங்காகவே இருக்கும். ஏன்னா அந்த தேவா கேரக்டர் எங்கே போனாலும் வழி சொல்லுவோம், அந்த பில்டிங்கை ஞாபகம் வச்சிருக்கோம், ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சிருக்கோம், எவ்வளோ கோடி இருக்குன்னு ஞாபகம் வச்சிருக்கோம், எல்லாத்தையுமே ஷார்ப்பாக பிடிச்சக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கான அந்த ரைட்டிங்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 3வது பாயிண்ட் வந்துட்டு இந்த நாய்களுக்கு தனக்கு சோறு இல்லாட்டி கூட அந்த நாய்களுக்கு பாதி ஷேர் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த நாய்ங்கிறதுமே ஒரு உயிர் தான், எல்லாமே ஒரு உயிர் தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு பணம் கூட அவன் வந்து அந்த பணத்தை அப்படியே சும்மா வந்து ஒரு நாய் வண்டியில் ஏற்றிட்டு போயிடக்கூடாது, அந்த பணத்துக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் இருக்கணும். அந்த பணத்தை வந்து நம்ம எரிக்காமல் விட்டுட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் கூட அவன் பிச்சைக்காரன் தான் பிறந்துருவாங்க, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த வில்லனை கொன்னப்புறம் பக்கத்துலேயே ஒரு தீ எரியும், ஆனால் அவன் எரிக்க மாட்டான், அப்படியே விட்டு போயிடுவான். ஏன்னா அவன் கடைசி நாள் அந்த வில்லன் வந்து பிச்சைக்காரனாக வாழ்ந்து செத்து போயிருப்பான். திருப்பி அவனை எரிச்சிட்டா வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்மத்தில் அவன் பிச்சைக்காரனாக பிறக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட்டிங் அது ஆல் டுகெதர். ஸோ இந்த தேவா கேரக்டர் பற்றி நான் பேசிக்கிட்டே போகலாம். த பெஸ்ட் கிராஃப்டட் கேரக்டர் ஆஃப் திஸ் இயர் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தனுஷ். கண்டிப்பாக தெலுங்கு ஃபிலிமில் இன்னும் நிறைய படங்கள் வரத்துக்கு இருக்குது. பட் ஒரு தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்டு, நேஷனல் அவார்டில் ஒரு டெஃபினட் கண்டெண்டராக இருப்பார் தனுஷ்ங்கிறதுல எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த 2 இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் திஸ் மூவி வந்து ஒன்று நாகார்ஜுனா, இன்னொன்று ராஷ்மிகா. நாகார்ஜுனாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த தீபக்கிற கேரக்டர் முதல்ல ஒரு சிபிஐ ஏஜென்ட்டாக வந்து இந்த பிளாட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு தப்பான விஷயத்தினால உள்ளே போகிறான், ஆனால் அவன் ஒரு அப்பாவி அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் அவனை மாற்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. ரொம்பவே நல்லா எழுதின கேரக்டராக இருக்குது. பட் எங்கே மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுக்கல. அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லவங்களாக தான் வாழணும்னு முக்கால்வாசி நேரம் ஆசைப்படுறோம், ஆனால் சிச்சுவேஷன் தான் நம்மளை மாற்றுது. அந்த மாதிரி தான் இந்த தீபக்குங்கிற கேரக்டர் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் நேர்மையாக இருக்கான், நேர்மை அவனுக்கு கை கொடுக்கல, அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். பட் அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, நம்ம இதுக்கு ஜெயிலே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே, ஒருத்தனை கொலை பண்ணுறோம், அத்தனை பேரோட சாவுக்கு நம்ம காரணமாக இருக்கும், அதுக்கு இந்த கில்ட்டெல்லாம் தலையில் சுமந்து என் வாழ்க்கை வந்துட்டு என் பிரெயினே வந்து ஒரு ஜெயிலில் நான் போட்டுக்கிறதுக்கு, அதுக்கு நிம்மதியாக நான் ஜெயிலில் வாழ்ந்துருந்தா என் குடும்ப குட்டியாவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கு. இந்த டைலமான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை வந்து ஹோல்டு பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்போ நாகார்ஜுனா வந்து ஒரு மீட்டரில் டைலமா மீட்டரில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாகார்ஜுனா நடிக்க வரலங்க, இந்த மாதிரி சீரியஸான ரோல் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்காரு. ஏன்னா அது எழுதப்பட்ட விதமே நீ கன்ஃபியூஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக நடிச்சு காமிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களால் கன்ஃபியூஸாக நடிச்சிட முடியுமா? பட் அதை ஃபுல்லாகவே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவருக்கு வந்து இருந்துச்சு, வெயிட்டேஜ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில், பட் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை. பட் ஸ்டில் அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் வந்து தனுஷ்க்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணி கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தோழா படத்தில் பார்த்துருப்போம், கார்த்தியோட ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு, அது ஒரு சாலிடான கேரக்டர். அவருக்கு சில மாஸ் சீன்ஸ்லாம் கூட ஃப்ளாஷ்பேக்கில் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப என் குடும்பத்தை காப்பாற்ற போகிற ஒரு ஹானஸ்டான சிபிஐ ஆஃபீஸர், என் குடும்பத்தை காப்பாற்றிட்டேன், என் உயிர் போனால் மயிர் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங்கு. அதுக்கு நல்ல எண்டு வைக்கலை சேகர், பட் அது ஏன்னு தெரியல. அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம திருப்பி வருவோம். இன்னொரு கேரக்டர் வந்து ராஷ்மிகா வந்துட்டு இதில் வந்து ஒரு அடிஷ்னல் பேக்கேஜ் தான் அப்படின்னு தான் நான் எல்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். பட் நீங்கள் டீப் இன்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 26-25 வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் உலகம், அவனை தவிர்த்து எதுவுமே இல்லை, குடும்பத்தை விட்டு கூட ஓடி வந்துடும் என்னோட பாய் ஃப்ரெண்டை நம்பி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சும்மா ஃபன்னர் ஒன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு ஆசை இருக்காது, அது உதவி செய்யுது. செஞ்சுட்டு தலையில் வந்து அது வேலியில் போன ஓனான எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக ஒன்று வந்துட்டு அவங்க ஒரு அடிஷ்னல் பேக்கேஜாக அவங்க வாழ்க்கையில் வந்து விழுந்துடுறான் தேவா. பட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ ஒரு இன்னசென்ட் கேர்ளு, கொஞ்சம் படிச்சிருக்கா, இன்னசென்ட் கேர்ள். அவன் வந்து தேவாவை பார்க்கும்போது அவன் இன்னும் இன்னசென்ட்டாக இருக்கான். சரி, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு சாகலாம், சூசைடல் தாட்ஸ் எல்லாமே இருக்குது, பட் இவன் மாதிரி ஒருத்தனே வந்து வாழணும்னு சொல்லும்போது எனக்கு எங்கடா போச்சு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேரக்டர். என் கூட உட்காந்து பார்த்த இன்னொரு ஒரு
தோழி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னால் கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த சமகாலத்தில் இருக்கிற ஒரு பிரேக்கப்பான ஒரு நார்மலான ஒரு 30,000 ரூபா 20,000 ரூபா ஐடியில் சம்பளம் வாங்குற பொண்ணுக்கு இந்த மாதிரி கேரக்டரில் தான் வாழ்கிறாங்க. ஹானஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய இடத்துல இந்த தசாவதாரத்தில் இருக்கிற அசின் கேரக்டர் மாதிரி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பின்னாடி அந்த கோவிந்துங்கிற கேரக்டர் துரத்திக்கிட்டே போகும், அவ்வளோ ஐயோ பெருமாளேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி டிப்பிக்கல் ரைட்டிங்கு. எந்த விதத்துலையும் வந்துட்டு லவ் சாங்கு, நாங்கள் போகிறேன் கூட்டிகிட்டு துபாய் போய் ஒரு டான்ஸை போடுறேன், அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க, குழந்தைய வளர்த்தாங்க அப்படின்லாம் காட்டுறவே இல்லை. அது வரைக்கும் ரொம்ப நிம்மதி. ஏன்னா ராஷ்மிகா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ரோல் எதுவுமே, ஐ மீன் இன்டென்ஸுங்கிறத தாண்டி ஒரு மோஸ்ட் ரிலேட்டபிள் ரோலாக எதுவுமே பண்ணல. கீதா கோவிந்தம்க்கு அப்புறம் ரொம்ப புஷ்பா மாதிரி படத்துலலாம் சும்மா சாமின்னு வந்து டான்ஸ் ஆடுறது, கூட வந்துட்டு அப்படியே லைக் ஒரு ஐட்டம் சாங்கில் இருக்கிறது அப்படின்னு கடந்து போயிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ரிலேட்டபிளான ரோலு. அதுக்கு ராஷ்மிகாவை கேஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய சவால் தான் நம்ம ஷேக்கருக்கு. பிகாஸ் அவங்கள பற்றி ஒரு பிம்பம் இருக்குது பின்னாடி, அவங்களால நடிக்க முடியாது, ஷீ இஸ் நாட் அ கிரேட் ஆக்ட்ரஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அனிமல் படத்தில் அது இன்னுமே ஓப்பன் அப் ஆச்சு, நிறையா கிரிட்டிசிசம் வந்துச்சு அவங்க மேலே. பட் ஷீ இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் டு பி ஹானஸ்ட். அவங்கள வந்து எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ பத்திரானாவை கூப்பிட்டு வந்து தோனி யூஸ் பண்ண மாதிரி வந்து அழகாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரோலை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கலாம். அந்த டம்பி ஆட்லலாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் படத்தில், நான் டைலாக் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல, நீங்கள் போய் படத்தில் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இன்னும் சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நீரஜ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து வில்லனாக வராங்க. ஸோ அந்த கேரக்டர் மோர் ஆஃபன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்டபர்னாக இருக்குது. அதுக்கிட்ட உலகமே தான் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே, ஒரு ஆளுமை இருந்தாலுமே ஒரு பயம் இருக்குது, உயிரை பற்றின பயம். ஏதாவது ஒரு ஸ்கேம் வெளில வந்துச்சுன்னா எல்லாமே என்ன போயிடும், என் இமேஜே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தை வச்சே வந்து ஹீரோ வந்து விளையாட்டை காட்டுற மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இதில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பெட்டிஷன் என்னன்னா, தமிழ் டேரக்டர் ஆகட்டும், தெலுங்கு டேரக்டர் ஆகட்டும், தயவு செஞ்சு ரீஜனல் ஸ்பெசிஃபிக், அதாவது உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற ஒரு மனுஷனை மாதிரி வில்லனாக போடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் முத்துப்பாண்டி மதுரை கனெக்ட் ஆச்சு, ஓகே. நீங்கள் வந்துட்டு இப்போ ஜெயிலரில் இந்த வர்மன் கேரக்டர் கனெக்ட் ஆச்சு, ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி இருந்தான் வில்லனு. எல்லா வில்லனும் சூட்டு கோட்டு போட்டு நல்லா ஆடி பென்ஸ் காரில் இறங்கி ஒரு கிளாசிக்கான சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு சரக்கை போட்டுக்கிட்டு கேர்ள்ஸ் ஆடுற மாதிரி சீன்ஸு போதும். அது எத்தனை வருஷத்துக்கு நம்ம வச்சு, அது பேடாண்மை படத்துலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், அதே மாதிரி சீன்ஸை திருப்பி வச்சு அவனுக்கு வந்து ஆல்ரெடி 10,000 கோடி இருக்கும், இன்னும் 5 லட்சம் கோடி சம்பாதிக்கணும், இந்த மாதிரி இன்டென்ட் பார்த்து புளிச்சு போச்சு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படத்தில் வில்லனே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வில்லனே இல்லாமல் கூட படம் எடுங்க. தயவு செஞ்சு இந்த சூப்பர் ஹை கிளாஸ்ன்னு காட்டுறங்கிறதுனால எங்கேயோ நார்த் இந்தியாவில் மும்பையில் 18வது மாடியில் வாழ்கிற ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து சார் கொஞ்சம் வில்லனாக பண்ணி கொடுத்துட்டு போங்க சாருங்கிற அந்த டெம்ப்ளேட்டை உடைக்கலாம், போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ரைட்டிங் எழுதும்போது அந்த மாதிரி ஒரு வில்லனை தயவு செஞ்சு வைக்காதீங்க. இதுதான் என்னோட ஹானஸ்டான பெட்டிஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் ஏன் முத்துப்பாண்டி மாதிரி சித்தார்த் அபிமன்யு மாதிரி கேரக்டர் சொல்கிறேன்னா, மதுரையில் முத்துப்பாண்டி ஒரு பெரிய ஆள், அவனுக்கு கோடிக்கணக்கான காசு இருக்கு. ஆனால் அவன் அந்த ஏரியாவில் வாழும்போது அந்த மாதிரி தான் வாழுவான். ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு சலோ ஐ லவ் யூன்னு போவான். சித்தார்த் அபிமன்யு கோட்டு சூட்டு போட்டு கோடிக்கணக்கான காசு வச்சிருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். பட் நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுல. நீங்கள் இங்கே இருந்தோ போயிட்டு ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தனை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இவனோட கனெக்ட் ஆகு, இவன் ஒரு வில்லனிசம் பண்ணுறான்னு திணிக்கிறத தாண்டிட்டு நம்ம ஊர்லேயே இப்போ தெலுங்கு படம் இருக்குன்னா தெலுங்குலேயே கோடி பேர் வந்துட்டு அதை புல் ஆஃப் பண்ணுறதுக்கான கேரக்டர் இருக்காங்க. தமிழ் படம் இருக்குன்னா தமிழ்லேயே கோடி பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே நார்த் இந்தியா இல்லை அந்த மார்க்கெட்டை தாண்டி ஒருத்தங்க பேன் இந்தியாவை பண்ணணுங்கிறதுக்காக யாரையுமே புல்லின் பண்ணாதீங்கிறது தான் என்னோட பெட்டிஷன். ஸோ மற்றபடி சின்ன கேரக்டர்ஸ் தனுஷோட வந்துட்டு ஒரு 3 கொலாட்ரல் டேமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், 3 பெக்கர்ஸ் வராங்க. அதில் அந்த குஷ்பு அப்படிங்கிற கேரக்டரில் ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. பிரில்லியன்ட் ஆக்டிங். அவங்க வந்து ப்ராப்பராகவே வந்து ஒரு மராத்தி ஹீரோயின் நினைக்கிறேன், சாரி ஆக்ட்ரஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்கள வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டூ குட். அதுக்கப்புறம் பாக்கி ஒரு 2 பேர், ஒருத்தர் வந்துட்டு அசாமீஸ், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு கேரளாலேருந்து வந்து ஆக்டரு, எல்லாமே நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ குட் சைன். அதுக்கப்புறம் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வில்லன் வந்திருப்பான். ஸோ அவனை பார்க்கும்போதே எரிச்சலாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரோலுக்கு எக்ஸாக்டான டைப்பு. ஒரு லாங்காரை விட்டுக்கின்னு ஒரு கூல் லிப்பை போட்டுக்கின்னு எப்போ பார்த்தாலும் கஞ்சாவை அடிச்சுக்கினே சுற்றுற ஒரு கேரக்டராக வந்து இது பண்ணுறதாங்க. பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அது நல்ல கேஸ்டிங் நான் சொல்லுவேன். அண்ட் அங்கே இங்கே அந்த பாக்யராஜ் கேரக்டர்லாம் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைன், அது மாதிரி அவாய்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் தான். இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறது தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக். ஏன்னா டிஎஸ்பியோட மியூசிக் வந்து ரீசன்ட் ஃபார்ம்ஸ் அந்த புஷ்பா 2க்கு அப்புறம்லாம் வந்து சில குற்றச்சாட்டு வந்துச்சு. ஏன்னா அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி வாசிக்க மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டை வாசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பட்
when you have a proper bound script அதை வந்து நல்ல உள்ளே வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாசி கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு 2 பாட்டு, போய் வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது ப்ரில்லியண்ட்டாக தனுஷ் எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவரால் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு நம்ம நிறையா படத்தில் பார்த்துருக்கோம். இந்த பொல்லாதவனில் வந்து ஒரு 2 பாட்டுக்கு படித்து பார்த்தேன், அதில் பார்த்துருக்கலாம். அண்ட் ஆடுகளமில் ஒத்த சொல்லால் அந்த மாதிரி ஒரு நேட்டிவாக ஆட முடியும். பட் அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த தேவா மாதிரி ஒருத்தன் ஆடவே தெரியாதுங்க, எனக்கு ரைட்டு கையே வராதுங்க, எனக்கு ஸ்டெப்பே லெஃப்ட்டில் மட்டும்தான் போடுவேங்கிற மாதிரி ஒன்று ஆடி இருப்பார். நீங்கள் அடுத்த வாட்டி அந்த பாட்டை வீடியோஸ் அங்கே பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எந்த இடத்துலையுமே தனுஷோட சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கோரியோகிராஃப் பண்ண கோரியோகிராஃபர், சாங்கை போட்ட நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ட் டான்ஸ் ஆடின தனுஷ், இவங்க 3 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இன்னொரு மிகப்பெரிய குடோஸ் கொடுக்கணும் யாருன்னா சினிமாட்டோகிராஃபர் நிகேத்துக்கு. நிகேத் எப்படி வந்து அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காருன்னா, தனுஷ் எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தெரிவாரோ அந்த ஃப்ரேம்ஸை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக கேவலம்னா நான் இன்னும் அப்யூஸ் பண்ணிடல, பட் எங்கெல்லாம் ஒரு ப்ரொஃபைலில் ஒரு பிச்சைக்கார மாதிரி லுக் இருக்கும் அப்படிங்கிறத தேடி 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 எடுத்திருக்காரு. ஏன்னா திடீர்னு அவரும் ஒரு ஹீரோ தானே, தப்புன்னு பார்க்கும்போது ஒரு ஹீரோயிசம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி எந்த ஃப்ரேம்ஸும் வைக்காமல் எங்கெல்லாம் லோக்கியாக இருப்பாரோ அதை தேடி தேடி எடுத்து அண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும். அப்படியே மாறுதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஷாட்ஸ்லாம் தனுஷ்க்கு இருக்காது. அப்படியே ஸ்டைலாக அப்படியே ஒரு சூட் கோட்டை போட்டு வந்துட்டு அப்படியே சிரிப்பார். நாகார்ஜுனா நடப்பார், பின்னாடியே தனுஷ் நடப்பார். அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பார். ஸோ ஒரு பீக் கேமரா ஒர்க் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கதையோட போக்குக்கு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கேமராமேனும் தனுஷ் கூட போட்டியாக ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கான மிகப்பெரிய ஸ்கோப் இல்லை. பட் சில ஃப்ரேம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவர் கிழமை கேட்பார். அந்த சீனை வந்துட்டு நான் ஸ்பாயில் பண்ண வேணாம், பட் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கிழமை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அது ஏன் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு கடைசியாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஸ்பிரிச்சுவலான சீன் வருதோ தனுஷ் வந்து ஆல்ரெடி ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும். அவரும் உள்ள அந்த சிவனை வாங்கிக்கிட்டு, மியூசிக் போடுற நம்ம டிஎஸ்பியும் சிவனை உள்ளே வாங்கிக்கிட்டு, எழுதின நம்ம சேகர் கமுலாவும் உள்ள சிவனை வாங்கிக்கிட்டு, கேமரா ஒர்க் பண்ண ஒரு அழகா சிவனை வாங்கிக்கிட்டு, எல்லாமே சேர்ந்து ஒரு சேர ஒரு ஷாட்டில், ஒரு தெப்ப குலகத்தில் ஒரு ஷாட்டில் அப்படியே தனுஷ் இருப்பார். நீங்கள் ஃபஸ்ட் லுக்கில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு ஷேடோ இருக்கும், அங்கே சிவன் அண்ட் பார்வதி இருப்பாங்க, அவங்க குபேரனை வந்துட்டு ஒர்ஷிப் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டான ஒர்க்கு. இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒன்று விஷயம் இருக்குங்க, அவங்கள வந்து நம்ம நிறையா அடிச்சிருக்கோம். எப்படின்னா, நீ மசாலா தான் எதிர்பார்க்குற, உனக்கு மசாலா தான் வேணும், 4 ஐட்டம் சாங்கு 4 ஃபைட்டு, உன் படம் ஹிட்டுன்னு. பட் நீங்கள் நல்லா உன்னிச்சு பார்த்தீங்கன்னா அந்த RRR மாதிரி, பாகுபலி மாதிரி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்கும். அவங்க வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரூட்டட் டு தேர் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒரு ஆன்மீகத்தோட ஒன்றிணைஞ்சு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் திங் வருதோ அதில் வந்து ரொம்ப நல்லா டீப்பாக கனெக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கான எழுதுன நிறையா சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்துட்டு மேபி ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாதுன்னு நான் நினச்சேன். பட் என் கூட பார்த்தவங்களே ஒருத்தங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, பட் அதை காட்டும்போது அந்த சிவனோட பீஜம் ஓம்னு வர சாண்ட் ஆகட்டும், இல்லை அந்த நாராயண மந்திரம்னு சொல்லிட்டு இதில் திருப்பதியில் ஒரு ஷாட் ஆகட்டும், எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் அன் ஆரா. யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக அதில் ஒரு ஆரா இருக்குது. அந்த ஆரா வந்து வெளிக்கொண்டு, அதுவும் தனுஷோட ஏன் இந்த டேரக்டர் ஜெல்லாக இருக்காருன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஃபைனலி ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தோட்டாதர்ணி சார், அவரோட ஆர்ட் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. எது வந்து செட்டு, எது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டே பிடிக்க முடியல. கிராண்ட் பில்டிங்ஸை காமிச்சார், அதுவும் வந்து வாவ்னு இருந்துச்சு, அஸ்டானிஷிங்காக. இது துபாயில் இருக்காங்களா மும்பையில் இருக்காங்களா மாதிரி இருந்துச்சு. சில கப்பலை காமிச்சார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குப்பை மேடு காமிச்சார், குப்பை தொட்டி காமிச்சார், குப்பை டம்ப்பு காமிச்சார், என்னென்னமோ வந்து காமிச்சார். அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே க்ரீன் மேட் தானே அப்படிங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அதுவும் அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட், என்ன வயசாகுது, அதில் இதை பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஸோ படத்தோட பிழைகள் அப்படின்னு நம்ம இப்போ பேச ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நிறையா பிழைகள் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் வந்து எனக்கு என்ன தாக்கம் கொடுத்துச்சுங்கிறத பற்றி பேசிட்டேன். பிழைகள்ங்கிற போது முதல் 15 நிமிடம் அது வந்துட்டு ஒரு ஆயில் ரிஃபைனரி காட்டுறாங்க, அது வெடிக்குதுங்கிறாங்க, அதனால வந்து நமக்கு 1.5 லட்சம் கோடி வந்து ப்ராஃபிட்டுங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ லஞ்சம் கொடுக்கணுங்கிறாங்க. அந்த லஞ்சத்தை எப்படி கொடுக்க போகிறோம், இதெல்லாம் ஓகேங்க. இந்த மாதிரி ஏன் படத்தை ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்கள் வந்து படத்தை சாலிடாக ஒரு ரைட்டிங் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த முன்கதை அது எந்த இடத்துலையுமே கனெக்ட் ஆகலை.
நீ இப்போ வந்துட்டு அந்த ஆயில் மேட்டரை வந்து கடைசியாக கனெக்ட் பண்ண போகிற, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து உங்களால் எங்கேயாவது ஒர்க் ஆகிருக்கும். இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடந்து போயிடலாம். எனக்கு அவ்வளோ டீட்டெயிலிங் வேண்டாம். ஆனால் எங்கே டீட்டெயிலிங் மிஸ் ஆச்சுன்னா, ஃபைனலாக அது த்ரில்லர் மாதிரி முடியும் போது தனுஷ்க்கு எப்படி இந்த 10,000 கோடி எடுக்க முடிஞ்சிச்சு, ஒரு படிப்பறிவே இல்லாதவன் வந்து என்ன பண்ணான். அண்ட் நாகார்ஜுனா என்னத்தையோ போய் கொண்டு போய் இதில் வைக்கிறாரு, பென்ட்ரைவ்ஸ்லாம், அதுக்கப்புறம் எடுக்கிறாரு. அந்த ஒரு பென்ட்ரைவ் வாங்குறதுக்கு தான் இந்த நீரஜ் கேரக்டர் இவ்வளோ ஓடுதா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நிறைய கேள்விக்குறிகள் வந்துச்சு. அந்த 15 நிமிஷம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு இங்கே பண்ணியிருக்கலாம். அண்ட் நிறைய சீன்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற சீன்ஸ் வந்துட்டு என்ன தான் ஜோவியலுக்காக வச்சுருக்காங்க, ரேசியாக போகுது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துட்டு போட்டுமே சிரிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணியிருந்தாலுமே எலாங்கேட்டடாக போச்சு. கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணிட்டாங்க, அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ரொம்ப பேச்சுவார்த்தைகள் அப்படி இப்படின்னு போகும்போது அது கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்னடா ஆக போகுது இவனுக்கு, இவன் எப்படா எஸ்கேப் ஆனா அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்டில் இருக்கும்போது தட் வாஸ் நாட் தட் மச் நீடட். அண்ட் நாகார்ஜுனாவோட ஃபேமிலி, ஸோ நாகார்ஜுனா ஃபேமிலி பேஸ்ட் பர்சன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் அதை வந்து திருப்பி 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 வந்து நான் கொண்டு காட்டிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். திருப்பி காசு கொடுத்து துபாய் ஓடிடுவீங்களாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி சுனைனா கிட்ட வந்து சொல்கிறாரு. தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்ம யாருக்காக எமோட் பண்ண வந்திருக்கோம்? தனுஷோட அண்ணன் மாதிரி இருக்க நாகார்ஜுனா, தனுஷோட அம்மா மாதிரி இருக்கிற குஷ்பு, இந்த 3 கேரக்டர் தான் நம்ம மனசோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். அதில் எத்தனை பேருக்கு ஆச்சுன்னு தெரியாது, பட் கனெக்ட் பண்ணியிருக்கலாம்னா இந்த 3 பேர் தான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு நாகார்ஜுனா குடும்பத்தை பற்றி பேசுறது, தனுஷோட ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசுறதுலாம் இல்லை, தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த படத்தோட ஃப்ளாஸாக பார்த்தேன். பிகாஸ் ரன் டைம் 181 நிமிஷம் 30 செகண்ட். இது வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு நமக்கு தெரியும் 3 மணி நேரம் ஓடி சக்ஸஸ் ஆன படங்கள் ரொம்பவே கம்மி. அதுவும் 2010க்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் லிட்டரலாக நில்லுன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீன்ஸ்லாம் நானே எடிட் டேபிளில் உட்காந்துருந்தேன்னா ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி கட்டு தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பேன். பட் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி இருந்துச்சு. கமல் சார் நடிகர், தேவர் மகன், அவரோட பெரிய ஸ்டார் சிவாஜி சார், அவர் சாகும்போது இன்றைக்கும் போற்றி பாரடி பொண்ணுன்னு சொல்லும்போது நம்ம கண்ணில் தண்ணி வரும். அதே மாதிரி ரஜினி சார் நடிக்கிறாரு, படையப்பால சிவாஜி சார், அவர் அந்த தூணை கட்டி பிடிச்சி சாகும்போது இன்றைக்குமே நமக்கு ஒரு தாக்கம் இருக்கும். பட் இந்த படத்தில் தனுஷ் அழுவுறாரு, ராஷ்மிகா அழுவுறாங்க, நம்ம அழுவணும்ல, அது மிஸ் ஆகிடுச்சு. நாகார்ஜுனா சாகும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதிட்டு சும்மா சப்பையாக செத்த மாதிரி போயிடுச்சு. அந்த கனெக்ட் மிஸ் ஆனது தான் இந்த படத்தோட கனெக்டே கம்ப்ளீட்டாக அங்கேயே மிஸ் ஆன மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்தாலுமே, இப்போ நீங்கள் தெலுங்கு சினிமா ஆடியன்ஸாக நாகார்ஜுனாவோட ஃபேனாக போய் பார்த்தீங்கன்னா, என்னடா என் தலைவன் அவ்வளோதானா, இல்லை பேயா வருவானா, இல்லை கேமியோ வருவானோ, செத்துருக்க மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். கடைசியாக கிளைமேக்ஸ் முடிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கும், அப்போ கொண்டுட்டீங்களாடா என் தலைவனை, திருப்பி வரமாட்டானாடா, அட்லீஸ்ட் ப்ளூ பர்ஸாவது போட்டு காட்டுங்கடாங்கிற ஒரு சோகத்தோடு தான் தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ் வெளில போயிருப்பானுங்க. அதை கொஞ்சம் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சீனியர் கேரக்டர் எழுதும் போது ஒரு ஸ்ட்ராங்கான எண்டிங் அது கொடுத்துருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளா. ஸோ இப்படி இந்த படம் குபேரா ஒட்டு மொத்தத்தில் நீ இவ்வளோ நேரம் பேசிட்டியேடா, இது ஓடுமா ஓடாதா அப்படின்னா, இது ஓடும் ஓடாதுங்கிறத தாண்டி இந்த படம் வந்து நம்ம சில படங்கள் இருக்கும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம், அதே நேரத்தில் கீழே போட்டு மிதிச்சிட மாட்டோம். அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள். அந்த குறைவான லிஸ்ட்டில் குபேராவும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. பிகாஸ் இதை வந்து ரொம்ப கலாய்கிற மாதிரி மேட்ரு எதுவுமே இல்லை. ஒரு இடத்துலேருந்து தனுஷ்லாம் கீழே குதிக்கிறாரு 10வது மாடியிலேருந்துலாம், அதில் கூட ஒரு மிராக்கலாக ஏதோ ஒரு சாமி வந்து அவரை காப்பாற்றுற மாதிரி புதன்கிழமை காட்டுறாங்க ஒரு பிஜிஎம்மை போட்டு. அது நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிடுதுன்னா, சாமி உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்காண்டா அப்படிங்கிறது இதெல்லாம் கடந்து போயிடுறோம். அதை மாதிரி வந்து இது ஒரு கலாய்க்கிற மேட்ரு மாதிரி ஒரு படத்தில் எதுவுமே பெருசாக இல்லை. அதே மாதிரி கொண்டாடலாம் வா பா, என்ன மாதிரி ஒரு சீன், ஒரு வட சென்னையில் அந்த அன்பு பண்ணுற சீன்ஸ் மாதிரி வந்துடும், அந்த மாதிரி யோசிச்சுட்டு போனீங்கன்னா கொண்டாடவும் மாட்டீங்க. ஸோ ஒரே ஒரு அப்ரிசியேஷன் யார் கொடுக்கணும்னா, தனுஷ் அவர்கள் இன்றைக்கி ஒரு 100 கோடி மார்க்கெட் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிற ஒரு பர்சன். அவர் நினச்சாருன்னா ஸ்டைலாக ஒரு கோட்டு சூட்டு போட்டு தம் அடிச்சுக்கிட்டு நல்ல ஹீரோயின் கூட ஒரு மாறி வட சென்னை மாதிரி ஒரு எண்ணெய் நோக்கி பாயும் தொட்டா மாதிரி ஜாலியான ஒரு 30 கோடி 40 கோடி சம்பளம் வாங்கிட்டு சன் பிக்சர்ஸ்லேருந்தோ லைக்காலேருந்தோ வாங்கிட்டு உட்காந்துடலாம். பட் அவர் வந்து ரோட்டில் எல்லாமே ரியல் லொக்கேஷனில் இந்த பிச்சை எடுக்கிறதாகட்டும், ஒரு இடத்துல கேட்வே ஆஃப் இந்தியாவில் 2 பிச்சைக்கார பசங்களுக்காக அவர் குச்சியை வச்சுட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு போய் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது அவருக்கு தேவையே இல்லை. ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, ஸ்டார் வேல்யூவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிருக்கலாம். பட் அவர் எடுத்த ரூட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூட்டு. எனக்கு தனுஷ் ஃபேன்ஸுக்கு எப்படின்னு தெரியல, ஏன்னா அவரே வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டு இருந்தாரு, நான் என்னோடய ஃபேன்ஸை அழகாக குழப்பி வச்சுருக்கேன், அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, சிவன் கொடுத்த பாதையில் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது சிவன் கொடுத்த பாதையாக தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஒரு நடிகராக
ஆக்டர் தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைலேஜை கொடுக்கக்கூடிய படம் குபேரா. ஸ்டார் தனுஷ்க்கு முன்னாடி ஏதாவது டைட்டில் இளைய சூப்பர் ஸ்டார்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா குபேரா படம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்சுவல் ஃபிலிமில் கண்டென்ட் ஹீரோ தனுஷ் ஒரு கேரக்டர், நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துள்ளுவதோ இல்லாமல் காதல் கொண்டேன் தனுஷை நினச்சிக்கிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஸ்டார் தனுஷ்க்கு நான் ஒரு அசுரன் தனுஷ் ஃபேனுங்க, எனக்கு வந்து 10 மொமெண்ட்டில் விசில் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு படம் பெருசாக இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பாருங்கள் பார்க்காதீங்கன்னு கருத்து ஊசி போடுறதுக்கான வீடியோ இது இல்லை. இது ஜஸ்ட்டு இந்த படம் எனக்கு கொடுத்த தாக்கம், அதை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு சிக்கனை இழிச்சு வாங்க நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்னதுலேயே எது ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னு படம் பார்த்துட்டு சொல்லுங்கள்.